Alhamdulillah Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursaleen Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih Wa la tamutunna illa wa antum muslimun Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladhi khalaqakum min nafsin wahida Wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை கூட்டம் குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்னுடைய உள்ளத்தில் ஊசலாடுவதையும் அவன் அறிகிறான் என்ற அந்த இறையச்ச உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மானிட சமூகத்துக்கு யாபகமூட்டிய அந்த இறையச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் யாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரியதொரு சோகம் நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஒரு சோகம் நடைபெறுமோ என்ற ஒரு பயத்தோடு ஆதரவோடு இன்றைய ஹுத்துபாவில் நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை திருநாட்டில் ஏற்பட்ட கடந்த காலத்தில் ஏற்பட்ட சுனாமியை விடவும் மிக மோசமான ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிற அடிப்படையில் உயிர்கள் சுனாமியில் அதிகமாக போனாலும் ஆனால் இந்த சுனாமியை போன்று ஒரு 3 மடங்கு இலங்கை மீண்டும் இந்த நாட்டில் ஒரு சேதத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு சோதனைகள், வேதனைகள், உயிரிழப்புகள், மண் சரிவுகள், அனர்த்தங்கள், வெள்ளங்கள் என்று பலதரப்பட்ட உள்ளங்கள் நொந்த ஒரு நிலைமையில் தான் இன்றைய ஹுத்துபாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளம் அல்லது இந்த புயல் என்பது முழு உலகத்தையும் இலங்கையின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பேர் அழிவு என்று கூட சொல்ல முடியும். அந்தளவுக்கு அதை நினைத்து பார்க்கிற போது நெஞ்சங்கள் பொறுக்க முடியாமல் கண்கள் கண்ணீரை சிந்துகிற அளவுக்கு சில இடங்களை போய் பார்க்கிற போதுதான் அல்லாஹ்வுடைய அச்சாட்சியும் அல்லது அழிவா அல்லது சோதனையா என்று யோசிக்கிற அளவுக்கு நாம் இவ்வளவு காலமும் வெளிநாட்டில் பார்த்த அந்த பூகம்பம், வெளிநாட்டில் கேள்விப்பட்ட வெள்ள அனர்த்தங்கள், வெளிநாட்டில் பார்த்த அந்த தீப்பிழம்புகள் இலங்கை நாட்டிலும் ஏற்பட்டிருப்பதை போன்ற ஒரு உணர்வை உள்ளத்துக்கு கொடுக்கிற மிக பயங்கரமான ஒரு சோதனையை கடந்து
இன்னும் ஒரு சோதனை வருமோ என்று எதிர்வு கூறப்படுகிற ஒரு நிலைமையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருடைய மனதிலும் ரம்புக்கலை என்று சொல்லுகிற ஒரு பிரதேசம் மிக வேதனை நிறைந்த ஒரு பிரதேசமாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஃப்ளைட் 3 ஒரே அடியாக இறக்கப்படுகிற போது என்ன சத்தங்கள் கேட்குமோ அதே போன்று மிக பயங்கரமான ஒரு சத்தத்தோடு இரவு காலையில் எழும்பலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், வேலைகளுக்கு செல்லலாம், விவசாய நிலங்களை பார்க்கலாம், தாய் தந்தை உறவுகளை நாங்கள் காணலாம், கல்விக்கூடம் போகலாம், படிக்கலாம், பரீட்சைகள் செய்யலாம் என்று எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த ரம்புக்கலை என்று சொல்லுகிற பிரதேச மக்கள் 12:30 மணியளவில் அந்த ஊரே சரிந்து போன ஒரு சரித்திர வரலாறு எல்லோருடைய மனதிலும் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்த ஒரு மிகப்பெரிய வரலாறாக கடந்து விட்டுத்தான் இந்த ஹுத்துபாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 35க்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமாக்கப்பட்ட மிக பயங்கரமான ஒரு வெள்ள அனர்த்தத்தை கண்டுவிட்டு நானும் நீங்களும் இன்னும் ஒரு அனர்த்தம் வருமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 54க்கு மேற்பட்ட ஜனாசாக்கள், அதில் 9 அல்லது 10 ஜனாசாக்கள் மாத்திரம் அதை எடுத்து அடக்கம் செய்துவிட்டு மீதி உள்ள ஜனாசாக்களை இன்னும் தேடுகிற பணியில் மண்ணோடு மண்ணாகி சுரிகளோடு அப்படியே சங்கமாகி போன அந்த உறவுகளை இன்னும் முகத்தை பார்க்க முடியாத ஒரு சோகம் நிறைந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளோடு இந்த ஹுத்துபாவில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். மனைவியை இழந்து 3 பிள்ளைகளை இழந்து ஒரு கணவன் நிக்கதியாகி நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை கண்டுவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தாயை இழந்து பிள்ளையும், பிள்ளையை இழந்து தாயும், உறவுகளை இழந்து உறவுகளும், கணவன் மனைவி பிரிந்து வீடுகள் அழிந்து ஆசைகளாக எதிர்பார்த்து வைத்திருந்த வாகனங்கள், பல நாள் கனவுகளோடு கட்டி வைத்த வீடுகள் எல்லாம் இரவோடு இரவாக அழிக்கப்பட்ட பெரிய ஒரு மண் சரிவை இலங்கை திருநாட்டில் பார்த்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட இலங்கை திருநாட்டில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு வேதனையும் சோதனையும் நிகழ்ந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சுமார் கெலியோயா கம்போல என்று சொல்லுகிற பிரதேசத்தில் 30 அடிக்கு மேல் தண்ணீர் கொட்டன்ன கொட்டி அங்கு உள்ள வீடுகளும் வாசல்களும் அங்குள்ள உறவுகளும் பள்ளி வாசல்களிலும் பொது இடங்களிலும் அகதிகளாக, அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக யாராவது ஒரு துண்டு துணியை தரமாட்டார்களா? உடுப்புகள் யாராவது பாவித்த உடுப்பேனும் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டார்களா என்ற மிக வேதனை நிறைந்த குரல்களை கேட்டுக்கொண்டுதான் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். பல கோடீஸ்வரர்கள், பல வர்த்தகர்கள், பல லட்சாதிபதிகள் எல்லாம் இன்று அம்பேசம் ரூபாய்க்கும் வழி இல்லாத யாரோ கொடுக்கிற ஒரு சோத்து பார்சலுக்காக வேண்டி எப்போது சாப்பாடு கிடைக்கும், எப்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் பக்கெட்டு கொடுக்கலாம், எப்போது எங்களுடைய சொந்த வீடுகளை வெளிசாக்கி அந்த வீடுகளில் நிம்மதியாக போகலாம் என்ற மிக பயங்கரமான ஒரு சோதனையை அனுபவித்து விட்டுத்தான் இந்த காலகட்டத்தில் இந்த ஹுத்துபாவில் நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். முழு இலங்கை திருநாட்டிலும் 465 பெயர் இந்த வெள்ளத்தினால் மரணித்த ஒரு வேதனையான ஒரு நிகழ்வும், 366 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான ஒரு நிகழ்வுகளையும் செவியறைகள் கேட்ட வண்ணம்தான் இந்த ஹுத்துபாவில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். 15,000க்கு மேற்பட்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகள் இலங்கை திருநாட்டில் முழுவதிலும்
பாதிப்புகளை சந்தித்த பெரியதொரு அனர்த்தத்தை கடத்தி விட்டுத்தான் இந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, 7000 வீடுகள் முற்று முழுதாக அழிக்கப்பட்ட நிலைமையில் இன்று எங்களுக்கு யாராவது ஒரு சீட்டை வாங்கி தரமாட்டார்களா, எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று உறவுகளின் வீடுகளிலும் பொது பள்ளிவாசல்களிலும் பாடசாலைகளிலும் இன்று வரைக்கும் உறவுகள் ஏங்கி தவிக்குகின்ற மிக பயங்கரமான ஒரு சோதனையை கண்டுவிட்டுத்தான் இந்த இடத்தில் நானும் நீங்களும் குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் வசதிகள் இல்லாமல், போக்குவரத்து இல்லாமல் இன்றைய இலங்கை திருநாட்டில் வாழ்ந்த மக்களை சந்தித்து விட்டுத்தான் இந்த குத்துபாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கம்பள பிரதேசத்துக்கு போன போது, அந்த கெலியோயா பிரதேசத்துக்கு போன போது அந்த மக்கள் நம்மிடத்தில் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? மௌலவி, குடிப்பதற்கு ஒரு தண்ணீர் போத்தல் கிடைக்குமா என்று கேட்ட அந்த கேள்விகள் இன்னும் காதுக்குள் வேதனை நிறைந்த வரலாறாக, மறக்க முடியாத உணர்வுகளோடு கலந்த வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க கிடைக்குமா, ஒரு சாரம் உடுக்க கிடைக்குமா என்று அந்த உறவுகள் கேட்கிற வேதனை நிறைந்த குரல் இன்னும் கல்புக்குள் வேதனையை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிற மிக பயங்கரமான ஒரு சோதனையை சுமந்தவர்களாக இலங்கை வரலாற்றில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண வரலாறு அல்ல. நாம் முஸ்லிம்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், ஈமானிய அடிப்படையில் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ். நாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டோம், நாம் மலக்குமார்களை ஈமான் கொண்டோம், ரசூல்மார்களை ஈமான் கொண்டோம், நாம் மறுமையை ஈமான் கொண்டோம். இந்த உலகத்தில் நடக்கிற நலவோ, இந்த உலகத்தில் நடக்கிற கெடுதியோ அது அல்லாஹுவின் ஏற்பாட்டில் நடக்கிற ஒன்று என்ற அசைக்க முடியாத ஒரு ஈமானிய பலத்தோடுதான் பிறக்கிற போதே எங்களுடைய உள்ளங்களும் உடல்களும் கட்டப்பட்ட ஒரு மனித சமுதாயமாக முஸ்லிம் உம்மத் முழு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அத்தகாபுன் என்று சொல்லுகிற அந்த சூராவில் அல்லாஹ் பேசுகிற போது 64வது அத்தியாயம் 11வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லாஹ். இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு துன்பமும், எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இல்லாமல் அது நடப்பது கிடையாது என்ற வசனம் மாத்திரம்தான் என்னையும் உங்களையும் இன்று ஏதோ மன ஆறுதல் படுத்திய வசனங்களாக நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்ல் அன் நப்ரஹா. இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு சோதனையும் அல்லது ஒரு மனுஷனில் நடக்குகிற எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ்வுடைய ஏட்டில் திட்ட தெளிவாக எழுதப்படாமல் எதுவும் நடப்பது கிடையாது. இன்னதாலிக அலல்லாஹி யஸீர். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் இலேசான காரியம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் போதனை செய்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இங்கு நடந்திருக்கின்ற இந்த அனர்த்தம் அல்லது புயல் காற்று என்பது லேசாக கடந்து விட்டு போகிற ஒரு வரலாறு அல்ல. மனங்களை அப்படியே கணக்க வைக்கிற, கண்களை குளமாக்குற, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பல அனர்த்தங்களையும் கண்ணாலும் வீடியோ ஊடாகவும் பார்த்துவிட்டுத்தான் இருக்கிறோம். கண் முன்னே கையை பிடித்து கொண்டிருந்த குழந்தையை இந்த காற்றும் இந்த நீரும் அடித்து செல்லப்பட்டு அந்த குழந்தை சுரிக்குளிருந்து எடுக்கப்பட்ட வரலாறு இன்னும் எங்களுடைய நெஞ்சறைகளை விட்டும் மறந்து போயிருக்காது. மனைவியையும் பிள்ளையையும் இழந்துவிட்டு இருக்கின்ற அந்த கணவனின் அழுகுரல் எங்களுடைய காதறைகளை விட்டும் இன்னும் சாய்ந்திருக்காது. காலையில் எழும்புவோம் என்ற அந்த எண்ணங்களுக்கெல்லாம் மறுமையில் தான் மீண்டும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்ற அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு கபிரஸ்தானங்களாக மாறும் என்ற செய்தி அவர்களே அறிந்திருக்க முடியாத வரலாறு. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை எழுதியிருந்தார். நான் ஜனாசாக்களை, மையத்துக்களை, பொடிகளை தூக்குற போது
ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு ஜனாசாவை நான் சுரைக்குள் இருந்து எடுத்த போது அந்த பிள்ளையுடைய கரத்தில் ஒரு பென்சில் இருந்ததை நான் கண்டு கண்ணீர் வடித்தேன். அந்த பென்சிலை நான் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை மாத்திரம் ஒப்படைத்தேன் என்ற வரலாறு இந்த இலங்கை திருநாட்டில் எந்த ஒரு ஆணுடைய எந்த ஒரு பெண்ணுடைய நெஞ்சறைகளிலும் இருந்து வேதனைகளை மறக்க முடியாத ஒரு வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில நேரங்களில் இப்படியும் நம்முடைய சிந்தனை பேசலாம். ஏதோ அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயிர் ஆபத்தில்லாமல் அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொல்லலாம். வீடுதானே, வாசல் தானே, மீண்டும் கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அது ஒரு ஆறுதலான வார்த்தையும் கூடத்தான் இருந்த போதிலும், ஆனால் அதே வீடு வாசல், அதே இழப்புக்கள், அதே மரணங்கள், அதே வாகனங்கள், அதே ஊர்களாக அதே தாயை இழந்த, தந்தையை இழந்த, பிள்ளையை இழந்த, மனைவியை இழந்த, உறவுகளை இழந்த அந்த ஒரு இழப்பை சந்தித்த அந்த உறவுகளுடைய வீட்டின் ஒரு பிள்ளையாக நீங்கள் இருந்து பாருங்கள். அந்த வேதனையின் வலி எவ்வளவு என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனுஷனுடைய வீடு அழிக்கப்பட்டதும், வாகனம் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டதும், வீடுகள் சம்பூர்ணமாக ஆக்கப்பட்டதும் அது லேசான ஒரு கடந்து போகிற வரலாறு அல்ல தோழர்களே. பல காலங்கள் வெளிநாடுகளில் இருந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பிரிந்து உறவுகளை இழந்து வேர்வைகளை சிந்தித்து கால நேரங்களை ஒதுக்கி பல கற்பனைகளோடு வேதனைகளோடு சிறுக சிறுக சேர்த்து வைத்த வீடுகளும் அந்த வாசல்களும் வாகனங்களும் அவர்களுடைய சொத்து பத்துக்களும் எதுவும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாகி போவது என்பது வேதனுடைய உச்சகட்டம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அல் குர்ஆன் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு ஆறுதல். பலஸ்தீனத்தில் நாம் சோதிக்கப்பட்ட போது, பலஸ்தீனத்தின் வீடுகள் இடித்து உடைக்கப்பட்ட போது, பலஸ்தீனத்தின் சிறுவர்கள் கண் முன்னே சுட்டுக் கொல்லப்பட்ட போது, பலஸ்தீனத்திலே உள்ள உறவுகள் எல்லாம் எந்த விதமான மயக்க மருந்துகளும் இல்லாத போது சத்திர சிகிச்சைகளை செய்த நேரத்தில் குர்ஆன் வசனங்களை ஓதிய போது நம்முடைய செவி அறைகள் கேட்ட வசனம்தான் சூரத்துல் பக்கரா 156வது வசனம். அல்லதீன இதா அஸாபத்துஹுமுல் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அழிப்புகளை சந்தித்த, அனர்த்தங்களை சந்தித்த, உறவுகளை இழந்த, வீடு வாசல்களை துளைத்திருக்கிற இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த ஈமானிய உறவுகளை நான் அழைத்து சொல்கிறேன். அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது ஒரு சோதனை, ஒரு துன்பம், ஒரு வேதனை உங்களுக்கு வருமாக இருந்தால் குல் சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த உலகத்தில் வாழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் போக இருக்கிறோம் என்ற இந்த மந்திரமான வார்த்தையை தவிர, இந்த மனதுக்கு ஆறுதலான வார்த்தையை தவிர வேறு யாராலும் இதற்கு ஒரு நிவாரணம் கொடுக்க முடியாது என்ற அந்த சோகத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறான். சூரத்துல் அன்ஆம் 65வது வசனம். நம்முடைய வீடுகளுக்குள் வெள்ளம் வரவில்லை, ஊர்களுக்குள் நம்முடைய ஊடுகள் அழிந்து போகவில்லை, வெள்ளத்தில் உறவுகள் இழந்து போகவில்லை, நாம் சோதனைகளை இன்னும் சந்திக்கவில்லை என்ற அந்த உறவுகளுக்கு இந்த வசனம் ஒரு படிப்பினையாக எனக்கும் உங்களுக்குமாக இருக்கட்டும். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அந்த அல்லாஹ் சக்தி உள்ளவன், அலா ஐயபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்றால் உங்களுக்கு மேலால் அல்லாஹு தஆலா வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுடைய கால்களுக்கு கீழால் வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன். அவ் யல்பிசக்கும் ஷியான் அவ் யுதி அவ் யல்பிசக்கும் ஷியான் வ யுதீக பஅதக்கும் பஅஸ பஅத். சிலருடைய வேதனைகளை சிலர் புரிந்து கொள்வதற்காக,
அனுபவிப்பதற்காக அல்லாஹு தாலா சிலரோடு சிலரை அல்லாஹ் பிரிக்கவும் சக்தி உள்ளவன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பேசுகிற வசனம் சாதாரண வசனம் அல்ல தோழர்களே. அல்லாஹ் சக்தி உள்ளவன். உங்களுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுப்புவதற்கும், நீங்கள் இருக்கிற போது உங்களுடைய கால்களுக்கு கீழால் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அனுப்புவதற்கும், உங்களை கோத்திரங்களாக அல்லது பிரிவுகளாக மாற்றி ஒருவருடைய வேதனையை மற்றவர் சுவைப்பதற்காகவும் அல்லாஹ் வேதனையை அனுப்புவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் பேசுகிற இந்த வசனத்தில் நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும்? நானும் நீங்களும் எப்படி நிம்மதியாக உண்ண முடியும்? நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளோடு எப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு உடுத்து உண்டு திரிந்து சந்தோஷம் மாத்திரம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எடுத்தும் சோதிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா கொடுத்ததை திரும்ப எடுத்தும் அல்லாஹு தாலா சோதிப்பான். அல்லாஹ் நன்மையை கொண்டும் சோதிப்பான். அல்லாஹ் தீமையை கொண்டும் சோதிப்பான். அல் அம்பியா 21வது அத்தியாயம் 35வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நிச்சயம் சுவித்தே ஆக வேண்டும். வலனபுலுவன்னக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. உங்களை நாம் நலவை கொண்டும் கெடுதிகளை கொண்டும் நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் நிச்சயம் நாம் சோதிப்போம். வஇலைனா துர்ஜஊன். அதற்கு பிறகு நீங்கள் எங்களிடம்தான் கொண்டு வரப்படுவீர்கள். இந்த வசனம் என்பது சாதாரண வசனம் அல்ல. நாம் உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம், நாம் உங்களை கெட்டதை கொண்டும் சோதிப்போம். வஇலைனா துர்ஜஊன். நீங்கள் நல்ல பக்கம் சோதிக்கப்பட்டாலும் கெட்ட பக்கம் சோதிக்கப்பட்டாலும் நீங்கள் கொண்டு வரப்படுவதெல்லாம் எங்களிடம்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகுதான் லேசி இருக்கிறது. ஃபைன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக சிரமத்துக்கு பிறகுதான் அந்த இன்பகரமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். மரணித்து போன உறவுகள் இந்த உலகத்தில் சோதனை என்பது 2 அடிப்படையில் வரும். ஒன்று, அது அல்லாஹ்வுடைய அழிவாக இருக்கும், அல்லது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கும். நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இலங்கை திருநாட்டில், முழு இலங்கை திருநாட்டிலும் மரணித்து போன அந்த ஈமானிய உறவுகளுக்கு அல்லாஹ் இது ஒரு சோதனையாகவே ஆக்கட்டும், அல்லாஹ் தண்டனையாக ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா மரணித்து போன உறவுகளை எல்லாம் அல்லாஹ் மறுமையிலே அல்லாஹு தஆலா சுஹதாக்களோடு அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கட்டும் என்று நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 682வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இஸ்லாமிய மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல. இறைவன் இரக்கம் உள்ளவன். கூலிகளை அள்ளி கொடுப்பதில் அவனை விடவும் இந்த உலகத்தில் மிக விசாலமானவன், மறுமையில் மிக விசாலமானவன் யாருமே கிடையாது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின். ஒரு மனிதன் தொழுவதற்காக ஒரு பாதையால் வருகிறான். தொழுவதற்காக ஒரு பாதையால் வருகிறான். வஜத உஸ்ன ஷௌகின் அல தரீகி ஃபஅகரஹு. தொழுவதற்காக ஒரு பாதையால் வருகிற போது அந்த பாதையிலே மக்களுக்கு தொல்லை கொடுக்குகிற ஒரு மரத்தை காணுகிறான், அல்லது ஏதாவது ஒரு துண்டு துணிகளை அல்லது நோவினை தருகிற முட்களை அவன் பார்க்கிறான். அதை எடுத்து வெளியிலே போடுகிற போது அந்த நேரத்தில் அவனுடைய தொழுகையுடைய நேரம் பிந்திவிட்டது. தொழுவதற்காக வருகிறான். வருகிற வழியில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஒரு பொருளை காண்கிறான். அதை எடுத்து கொஞ்சம் ஓரமாக மக்களுக்கு இலவுபடுத்தி கொடுக்கிறான். அதை செய்கிற நேரம் அவனுடைய தொழுகை நேரம் பிந்திவிட்டது. அல்லாஹ் அக்பர். அதை பார்த்த ரப்புல் ஆலமீன் ஃபஷக்கரல்லாஹு லஹு. அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். ஃபகஃபர லஹ். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தோழர்களே. இரவு நேரங்களில்
காலையில் எழும்பலாம் என்ற எண்ணத்தோடும் ஆர்வத்தோடும் உறங்கிக் கொண்டிருந்த ஈமானிய உறவுகள், சிறு பிள்ளைகள், தாய் தந்தை, மனைவிமார்கள், உறவுகள், சகோதரிகள், அல்லாஹு தஆலா நிச்சயமாக மறுமையில் அவர்களுக்கு நலவை கொடுப்பான் என்று நானும் நீங்களும் ஆதரவு வைக்கிறேன். காரணம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் கரீகு ஷஹீதுன் வஸாஹிபுல் ஹத்மி ஷஹீதுன். இந்த பூமியில் நீர்களில் முழுகி நீர்களில் தாண்டு மரணிக்கிறவர்கள் இந்த உம்மத்துடைய ஷஹீதுகள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப், இந்த வெள்ளத்தில் மரணித்து போன அத்துணை ஈமானிய உறவுகளையும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து மறுமையில் யா அல்லாஹ் அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஷாஹிபுல் ஹத்மி, இந்த பேர் அனர்த்தம் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு மரணித்து போனவர்கள் இந்த உம்மத்தின் ஷஹீதுகள் என்றார்கள். யா அல்லாஹ், இந்த பூமி அதிர்ச்சிக்குள், மலச்சரிவுகளுக்குள், இந்த மலக்குன்றுக்குள், வீடுகளுக்குள் இடிந்து போய் மரணித்து போன இந்த இலங்கை திருநாட்டிலும் முழு உலகத்திலும் மரணித்து போன ஈமானிய உறவுகளை யா அல்லாஹ் உன்னுடைய ஷஹீதுகளாக நீ ஆக்கி விடுவாயாக என்ற பிரார்த்தனையை நானும் நீங்களும் செய்ய வேண்டிய கடமையும் தேவையும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது இவ்வளவும் இலங்கை திருநாட்டில் நானும் நீங்களும் கேட்ட, பார்த்த, கண்ணால் பார்த்த, வீடியோக்களில் பார்த்த விஷயங்கள் இவ்வளவு. அடுத்த கட்டம், இந்த அழிவுகளுக்கு அப்பால் நமது கடமைகள் என்ன, நமது பொறுப்புகள் என்ன, நமக்கு இந்த அழிவுகள் உணர்த்துவது என்ன, நாம் எப்படி இருக்கிறோம், இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டியது என்பது மிக பிரதானமான ஒரு விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நடக்க இருப்பதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹு தஆலா இந்த வெள்ளத்தில் சில மக்களுடைய சொத்துக்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான், சோதனை. சில மக்களுடைய உயிர்களை அல்லாஹ் எடுத்திருக்கிறான், சோதனை. சில மக்களுடைய வீடு வாசல்கள் தரைமட்டமாக அழிக்கப்பட்டிருக்கிறது, தாங்க முடியவில்லை, சோதனை. அதற்கெல்லாம் அல்லாஹ் சுவர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுக்கட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்முடைய கடமைகள் என்ன? வெள்ளம் வருகிறது, புயல் அடிக்கிறது, சூறாவளி சுழல்கிறது, மீண்டும் மண் சரிவு வர பார்க்கிறது. இலங்கை திருநாட்டில் மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்தை இலங்கை சந்திக்க இருக்கிறது என்ற செய்திகள் கேட்டும் இன்னுமா நம்முடைய உள்ளங்கள் மாறவில்லை? நம்முடைய பாவத்தில் இருந்து இன்னுமா நாம் மீளவில்லை? இன்னுமா நாம் பள்ளியோடு தொடர்புள்ள மக்களாக மாறவில்லை? இன்னுமா நாம் குர்ஆனோடும் சுன்னாவோடும் நெருக்கமான மனிதர்களாக மாறவில்லை? இன்னுமா நாம் வஞ்சகங்களையும் குரோதங்களையும் பொறாமைகளையும் பழி தீர்க்கிற கெட்ட குணங்களில் இருந்தும் நாம் விடுபட எங்களால் முடியாமல் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைகள் தௌபாவோடு சேர்ந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? காலை மாலை திக்ரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் அல் குர்ஆனை ஓதுகிற உறவுகளாக மாறிவிட்டோமா? பகைகள் மறந்து பாசங்கள் மலருகிற உறவுகளாக மாறிவிட்டோமா? அல்லாஹ் சொத்துக்களை பாதுகாத்திருக்கிறானே, ஊர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறானே, விவசாய நிலங்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறானே, எங்களுடைய கடைகளை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறானே. அந்த அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் செய்கின்ற நன்றி கடன் என்ன தோழர்களே? நன்றி கடன் என்ன? எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணங்கள் சேர்க்கப்படுகிறது, சந்தோஷம். சிறுவர்கள், வாலிபர்கள், ஊரில் உள்ள நலன் விரும்பிகள், பள்ளிவாசல்கள், படித்தவர்கள், அனாதை பிள்ளைகள், அனாதை சிறார்கள், ஆண்கள், பெண்கள், ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், வர்த்தகர்கள், அத்துணை பேரும் முழு இலங்கையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதற்குரிய பூர்ண கூலியை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா தரட்டும். வெள்ள நிவாரணத்தில்
இந்த உறவுகளுக்கு மாத்திரம் உதவுவது நம்முடைய கடமைகள் அல்ல தோழர்களே. எப்படி அந்த உறவுகளுக்கு நாம் உதவுகிறோமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் செய்த தவறுகள் நம்மளில் இருந்து தூரமாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கைகளில் கொடுக்கல் வாங்கல் சரியாக அமைய பெற வேண்டும். கோப தாபங்கள் களைத்தறியப்பட வேண்டும். இரவு நேரங்கள் தஹஜ்ஜத்துக்காக காத்திருக்கின்ற, கண்ணீர் சிந்துகிற, பாவ மன்னிப்பு தேடுகிற, குர்ஆனை ஓதுகிற, விக்ர் செய்கிற, மீண்டும் அல்லாஹ் நானும் நீங்களும் தூங்கிக் கொண்டிருக்கிற போதும் ஒரு நிலநடுக்கத்தையோ பூமி அதிர்ச்சியோ அல்லது கீழால் ஊற்றுக்களையோ அல்லாஹ் எழுப்பிவிட்டால் அவகாசம் இல்லாத ஒரு அழிவை சந்திக்க வேண்டி வரும் என்ற பய உணர்வோடு மாற வேண்டிய கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் சகோதரர்களே. எல்லாரும் இன்றைக்கு வட்டியோடு தொடர்புள்ளவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அள்ளி கொடுக்கிறார்கள். லீசிங் வாகனம் ஓடுகிற வட்டியோடு தொடர்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். வாஸ்தவம் தோழர்களே, வரவேற்கத்தக்கது. ஆனால் நீங்கள் ஓடுகிற வாகனம் உங்களுடைய சொத்து, அல்லாஹ் அளிக்கிற ஒரு வாகனம், அல்லாஹ் அளிக்கிற ஒரு சொத்து என்பதை உறவுகள் மறந்து விட்டீர்களா? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிப்பான், தர்மத்தை வளர்ப்பான். நீங்கள் வட்டியோடு தொடர்பை வைத்துக் கொண்டு இன்னும் இறைவனோடு நீங்கள் போராடிக்கொண்டு, இறை தூதரோடு போராடிக்கொண்டு இந்த சமூகத்துக்காக நீங்கள் உதவி செய்வதற்காக புறப்பட்டதன் அர்த்தம் என்ன என்பதை ஒவ்வொரு கல்வுள்ள மனிதனும் தன்னை தானே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, குன் வரிஅன் தகுன் மின் அபதின் நாஸ். நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது பாவத்திலே இருந்து தூரமாகி ஒரு பட்டற்ற மனிதனாக நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்த மனிதனாக, இபாதத்துள்ள மனிதனாக நீங்கள் இருப்பீர்கள். வர்ல பிமா கஸமல்லாஹு லக தகுன் மின் அக்னன் நாஸ். இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொண்டு நீங்கள் வாழுங்கள். நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் செல்வந்தனாக இருப்பீர்கள். வஹிப்ப லில் முஸ்லிமீன் வல் முஃமினீன் மா துஹிப்பு லி நஃப்ஸிக். இந்த உலகத்திலே உள்ள மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நீங்கள் உங்களுக்கும் வஅஹ்லி பைத்திக், உங்களுடைய குடும்பத்துக்கும் எதை விரும்புவீர்களோ அதையே நீங்கள் விரும்பிக் கொள்ளுங்கள். வக்ரஹ் லஹும் மா தக்ரஹு லி நஃப்ஸிக வஅஹ்லி பைத்திக தகும் முஃமினா. எதை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வெறுப்பீர்களோ அதை நீங்கள் மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் அதை வெறுத்து வாழுங்கள். நீங்கள் மூமினாக நீங்கள் மாறுவீர்கள். வஜாவிர் மன் ஜாவர்த பிஇஹ்சானின் தகுன் முஸ்லிமா. உங்களுக்கு யார் யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்க முஸ்லிம்களாக மாறிவிடுவீர்கள். வஇய்யாக வகஸரத்துல் லஹிக். நீங்கள் அதிகமாக சிரிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஃபைன்ன கஸ்ரத்துல் லஹ்கி ஃபஸாதுல் கல்பு. நீங்கள் அதிகமாக சிரிப்பது என்பது உங்களுடைய ஈமானிய உயிரோட்டம் உள்ள அந்த உள்ளத்துக்கு அது நோயை கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது திருமிதியிலே 2305, இப்னு மாஜா 4217வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அர்னாவுத், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் என்று சொல்லுகிற ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நமது கடமைகள் எல்லாரும் இந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்தார்கள். உணவுகளை கொடுத்தார்கள், பால்மாவை வாங்கி கொடுத்தார்கள், பிரஷ், பல்லுத்திட்ட பிரஷை கொடுத்தார்கள், சுத்தமாக சோப்புகளை கொடுத்தார்கள், வீட்டிலே உள்ள பாத்ரூம்களை கழுகுவதற்கு பிரஷ்களை வாங்கி கொடுத்தார்கள். எல்லா உதவிகளையும் செய்தார்கள். ஏன் தோழர்களே, நம்முடைய கிராமங்களில், நம்முடைய நகரங்களில், இலங்கை முழு திருநாட்டிலும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் குர்ஆன் ஓதத் தெரியாத, ஹபாயா போடாத, ஃபர்த அணியாத ஒரு இஸ்லாமிய சமூகமா தோழர்களே? யாராவது ஒரு இளைஞன், யாராவது ஒரு வாலிபன், யாராவது ஒரு வயோதிபன், யாராவது ஒரு தாய் என்னை போல தொழக்கூடியவளாக, என்னை போல குர்ஆன் ஓதக்கூடியவளாக,
என்னை போல அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு உறவாக இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு உறவு இருந்திருக்குமே என்ற பயத்தோடு என்னுடைய வீட்டிலே உள்ள 2 குர்ஆனில் ஒரு குர்ஆனை கொடுத்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ காண முடியவில்லையே தோழர்களே. என்னை போல ஹபாயா உடுக்கிற, உடல்களை மறைத்து வாழுகிற ஒரு சாலிஹான பெண் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாளே என்ற உணர்வுகளோடு தன்னிடத்திலே உள்ள நைட்டிகளையும் ஹவுஸ் கோட்டுகளையும் சல்வார்களையும் கொடுத்து உதவிய அன்பு தாய்மார்கள், சகோதரிகள், யாராவது ஒரு சகோதரி 2 ஃபர்தாவில் ஒரு ஃபர்தாவையும் 2 ஹபாயாவில் ஒரு ஹபாயாவையும் கொடுக்க மறந்த மர்மம் என்ன? அவர்கள் எல்லாம் தொழாதவர்களா, ஓதத் தெரியாதவர்களா, சுஜூத் செய்யாதவர்களா? நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த உறவுகளுக்கு நாம் இன்னும் நிறைய பொருளாதார உதவிகள், இன்னும் உலர் உணவுப் பொருட்கள், இன்னும் தேவையான அத்துணையும் செய்வதோடு ஈமான் சார்ந்த, மறுமை சார்ந்த, இறைவன் சார்ந்த, இபாதத் சார்ந்த, வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இந்த நாட்டிலே வாழுகின்ற உதவி செய்கிற மக்கள் அத்துணை பேருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவிகள் செய்கிற போது அல்லாஹுக்காக செய்வோம். அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ஆறுதலாக இருப்போம். இந்த பாதிப்பிலிருந்து நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் மாற்றிக்கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து தௌபா செய்து மறுமையில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக மீடியா செய்கின்ற உறவுகள், உண்மையில் இந்த நாட்டிலே உள்ள பெரிய மீடியாக்கள் பெரும் நகரப்புறங்களை தான் எல்லா மீடியாவிலும் காட்டுவார்கள். இந்த கொழும்பு, கம்பஹா, நாய் காப்பாற்றப்பட்டது, யானை காப்பாற்றப்பட்டது, பெரிய வாகனங்கள் காண்டு போனதைத்தான் இந்த மீடியா இந்த உலகத்துக்கு காட்டும். ஆனால் அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர முஸ்லிம் கிராமங்கள் பாதிக்கப்பட்டதை இன்றைக்கு மீடியாவோடு தொடர்புள்ள உள்ளங்கள் தான் இந்த உலகத்துக்கு கொண்டு போய் காட்டியது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் இருக்கும். இருந்த போதிலும் இந்த மீடியா உறவுகளுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அல்லாஹுக்காக செய்கின்ற இந்த பணியில் நாம் கவனமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. என்ன காரணம் என்று கேட்டால், எங்கு போனாலும் இன்றைக்கு மீடியா வியாபாரம் நடந்த ஒரு காலகட்டமாக மாறி போயிருக்கிறது. அனர்த்தத்திலும் லாபம் பெறுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தயவு செய்து அல்லாஹுக்காக கெஞ்சி கேட்கிறேன். இந்த உதவி செய்கின்ற உறவுகள், ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்கிற உறவுகள், ஒரு ஏக்கரை தூக்கி கொடுக்கிற உறவுகள், ஒரு 250 தேயிலை தூளை கொடுத்து உறவுகிற உறவுகள், பழைய உடுப்பை கொடுக்கிற இந்த உறவுகள், இந்த மீடியாவை கையில் வைத்திருக்கிறவர்கள், அல்லாஹுக்காக அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் துரத்தி விடாதீர்கள். அது இந்துவாக இருக்கலாம், பௌத்த உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளாக இருக்கட்டும். ஒரு சோத்து பார்சலை கொடுத்து விட்டு லைவ் எடுத்து போடுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 5000 ரூபாய் பார்சலை கொடுத்து விட்டு இன்றைக்கு அந்த சகோதரி ஆடை இல்லாமல் உடுத்த உடுப்போடு மறைக்க வேண்டிய பகுதிகளை கூட மணிக்கட்டையும் முகத்தையுமே மறைத்துக் கொள்ள முடியாமல் இரவு தூங்கிய அந்த நைட்டியோடு இன்னும் யாரும் ஒரு உடுப்பு கொடுக்க மாட்டாங்களா என்று அங்கலாய்க்கின்ற இந்த வேதனையிலே நீங்களும் கொண்டு போய் ஒரு அரிசி முடையை கொடுத்து அது லைவ் எடுத்து ஊர் முழுக்க உலகம் முழுக்க அந்த சகோதரியை அல்லாஹுக்காக கேவலப்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் செய்கிற உதவி அல்லாஹுக்கான உதவியாக இருந்தால் அதை மறைவாகவும் செய்யலாம், வெளிப்படையாகவும் செய்யலாம். உங்களுக்கு யாராவது உதவி செய்யுமாறு தந்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளை மாத்திரம் விடுங்க. கொடுக்கப்படுகிற பாதிக்கப்பட்ட வெள்ளத்தில் துன்பப்பட்ட உறவுகளை இழந்து வாழுகிற பிள்ளைகளை இன்றைக்கு கபறுகளில் அடக்க முடியாமல் தான் வாழ்ந்த வீடுகளுக்குள் கபறுகளாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுடைய கையிலே கொடுத்து அவர்களை கமராவுக்கு முன்னால் நிப்பாட்டி அல்லாஹ்வுக்காக இந்த வேதனை நிறைந்த வேலையை தயவு செய்து செய்யாதீர்கள். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட உறவு என்னுடைய தாயாக இருந்திருக்குமாக இருந்தால் ஒரு சாப்பாட்டு பார்சல் வாங்குகிற போது, ஒரு எங்கர் வாங்குகிற போது என்னுடைய தாயை நினைத்து பாருங்கள்.
என்னுடைய சகோதரியை நினைத்து பாருங்கள், என்னுடைய மனைவியை நினைத்து பாருங்கள், என்னுடைய வாப்பாவை நினைத்து பாருங்கள். வசதி இல்லாத ஒரு காரணத்துக்குத்தானே தோழர்களே இவ்வளவு காலமும் மறைவாக வாழ்ந்தவர்கள், யாருடைய கண்ணுக்கும் தெரியாதவர்கள், ஏதோ ஏற்பட்ட சோதனைக்காக வேண்டி பாடசாலைகளிலும் பள்ளிவாசல்களிலும் வந்த அந்த ஒரு காரணத்திற்காக கொடுத்துவிட்டு உலகம் முழுக்க அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற இந்த வேலையை எந்த ஒரு மீடியாவும் செய்யக்கூடாது என்பதை இந்த இடத்தில் விடயமாக உங்களிடத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அல்லாஹ்வுக்கான ஒரு உபதேசம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக இன்னும் இலங்கை முழுக்க பாதிக்கப்பட்ட நிறைய உறவுகள் இருக்கிறார்கள். இந்த மீடியா ஊடாக நமக்கு வராத நிறைய பிரதேசங்கள் இன்னும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். நாம் அறிய பல ஊர்களில் இருந்து பல வாய்ஸ் கிளிப்புகளை அனுப்புகிறார்கள். போலவே சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, உடுப்பதற்கு ஆடைகள் கிடையாது, பழைய உடுப்பாவது தாருங்கள், ஒரு மெருகுவத்தியாவது தாருங்கள் என்று கேட்கிற உறவுகள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இந்த திஹாரியிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு வெள்ள நிவாரணம் வழங்குவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் மாஷா அல்லாஹ் 40 லட்சம் ரூபாய் இந்த திஹாரியில இருந்து அந்த அமைப்புக்கு நன்கொடையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாத்து அந்த தர்மத்தை வளர்த்து அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் ஆக்கட்டும். இந்த நேரத்தில் உதவி செய்கிற எப்படிப்பட்ட உதவிகளையும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் செய்கிற அந்த உறவுகளுக்கு அல்லாஹ் உல ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இந்த திஹாரியில் வாழுகிற இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேர்க்கப்பட்ட 40 லட்சத்தில் 30 லட்சத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரிலே ஓர பிரதேசங்களிலே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பகிர்ந்து கொடுப்பதற்காக அந்த நிர்வாகம் தயார் நிலைமையில் இருக்கிறது. இருந்த போதிலும் 10 லட்சம் ரூபாய் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஊரிலிருந்து இன்னும் உதவிகளை எடுத்துக்கொண்டு அந்த உறவுகளுக்காக போய் உதவி செய்வதற்காக இன்றைக்கு இலங்கை இந்த திஹாரியிலே உள்ள உறவுகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் வசூல் செய்யப்படுகிறது. இந்த ஜும்மாவுக்கு பிறகும் அல்லது நாளைக்கும் இந்த குத்துபாவில் சொல்லப்பட்ட செய்திகளை காதால் கேட்டு உங்களால் முடிந்த ஒரு சாரணை கொடுக்கலுமா அதை கொடுங்க, 500 ரூபாய் காசு கொடுக்கலுமா அதை கொடுங்க, 1000 ரூபா தான் கொடுக்கலுமா அதை கொடுங்க, 100 ரூபா தான் கொடுக்கலுமா அதை கொடுங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மீராவோடை பிரதேசம் கிழக்கு மாகாணத்திலே உள்ள ஓட்டு மாவடி மீராவோடை பிரதேசத்தில் கண்களை குளமாக்கி ஒரு வரலாறு தோழர்களே. தந்தையை இழந்த 3 பிள்ளைகள், பாப்பா மௌத்தாகிவிட்டார், உம்ரா போவதற்காக சேர்த்து வைத்த அத்துணை பணங்களையும் அந்த பள்ளிவாசலில் வெள்ள நிவாரணத்துக்காக வழங்குங்கள் என்று கேட்ட போது சுப்ஹானல்லாஹ், பெண் பிள்ளைகள், என்னுடைய பாப்பா மௌத்தாகிவிட்டார், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், நாங்கள் உம்ரா போவதற்காக சேர்த்து வைத்த பணம் இதை நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அன்பளிப்பாக கொடுக்கிறோம் என்ற அந்த குழந்தைகளின் அழுகுரல் இருக்கிறதே, நிச்சயமாக கண்களில் இருந்து கண்ணீரை வர வைக்கின்ற ஒரு வேதனை கலந்த ஒரு வரலாறாக இருக்கிறதா. அப்படி இந்த அநாத பிள்ளைகளுக்குள்ள ஒரு உணர்வு நமக்கு வரவில்லை என்றால் நிச்சயம் நாங்கள் எல்லாம் மிக தொலைவு தூரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் எந்த விதத்திலும் சோதிப்பான் என்பதை மறந்து விடாமல் நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு போவதற்காக இந்த அழிவு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடமாக நினைத்து இதிலே இருந்து மீண்டு நல்லவர்களாக வாழ்ந்து இதிலே பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்து அல்லாஹ் மீண்டும் இப்படியான அழிவுகளில் இருந்து முழு உலகத்தையும் குறிப்பாக இலங்கை திருநாட்டையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வா ரப்பனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.